நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன்னா நீ வளர்த்த தாய் தானே, கடைசியில நீ யாருன்னு கேட்டுருவாங்க. அண்ணாமலை, என்னடா? ஜோதி கிட்டத்தட்ட என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா. எனக்கு இப்ப நான் யாரு, அங்க என்ன பண்றேன்னு ஒண்ணுமே புரியல. இது பாரு, எது கண்ணுங்கிற? யார் இல்லைன்னு நினைச்சிட்டியா? உலகமே இல்லைன்னாலும் அண்ணன் நான் இருக்கேன். செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடிச்சுக்க, திரும்ப எங்கிட்டே வந்துடு. என் வீட்டுக்கு அது என்னைக்கு உனக்காக திறந்தே இருக்கும். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்கள நான் பெத்த பொண்ணா நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. நான் அப்படி விரும்புறேன். அதனாலதான் நான் சொல்றேன், அந்த பையன் நல்லவன் இல்ல. அவளை கூப்பிட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்க எப்படியாவது எடுத்து சொல்லுங்க. அம்மா, காலம் கடந்து போச்சுமா. இனிமே நம்ம பிடிவாதம் பிடிச்சோம்னா 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்படி ஒரு நிலைமை தேவைதானா? யோசனை பண்ணு. கௌரவமா கல்யாணம் பண்ணி வச்சிடு. எல்லா அண்ணாமலையும் பார்த்துக்குவாமா. என்ன யோசிக்கிற? சரின்னு சொல்லுடா. ஒரே ஒரு வார்த்தை, சரின்னு சொல்லு. சரிண்ணே. என்ன விஷயம் சொல்லு. அது சஸ்பென்ஸா? எனக்கு தெரியும். யார்கிட்டயாவது 1 மணி நேரம் திக்காம கண்டினியூஸா பேசிட்டியா? ஜோதி, இல்ல ஓ ஃப்ரெண்ட் மானசா யாரோடயாவது ஓடி போயிட்டாளா? அதான் நான் சொல்றேன். அக்கா பைக்ல 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய் ஒரு சைக்கிள்ல ஓவர்டேக் பண்ணிட்டா. அதெல்லாம் இல்ல. நான் சொல்றேன், உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ஜாதி சொல்லுங்க, சாம்பார் அந்த பையன் கல்யாணத்துக்கு வந்துட்டானா? சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, அம்மாக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஜீவாவோட கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிட்டேன். சம்மதிச்சிட்டீங்களா? யார் மாப்பிள்ள? நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறானே, திவாகர். திவாகரா? ஆமா, 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. என் அண்ணன் வீட்டுக்கு போய் அழுதுருக்கா. என் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா அவங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா. ரொம்ப வற்புறுத்தினாரு. நானும் சரின்னு சம்மதிச்சிட்டேன். ஜீவகா, அந்த திவாகர் யாரு? அதான் அன்னைக்கு கிஃப்ட் ஷாப்ல பார்த்தோம்ல. ஓ, அந்த சாம்பாரா? வள்ளி, நீ சரிதான். நம்ம வீட்டுக்கு அந்த சாம்பார் தான் மாப்பிள்ளையா வர போறான். ஜீவக்கா, அவரை நான் மாமான்னு கூப்பிடவா இல்ல சாம்பார்னு கூப்பிடவா? நீ சாம்பார்னு கூப்பிடு. நான் அவளை பேர் சொல்லி கூப்பிடணுமா சாம்பார்னு கூப்பிடணுமா? திவாகர்னு தான் கூப்பிடணும். ஓ, பாரு நடக்கட்டும். நீ இறக்கிடான் குடு. ஏய் இரு, எனக்கு தான். எனக்கு குடு.
ஏன் ஸ்வீட் இன்னும் சாப்பிடல? ம் சாப்பிட்றேன். என்னாச்சு அங்கிள், ஒரு மாதிரியா இருக்கீங்க? நியாயமாக இந்த ஸ்வீட்டை நீ தவசி சரிக்கிட்ட தான் போய் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவர் சொல்லித்தானே இந்த கல்யாணமே நடக்குது. நான் திவாகரை பத்தி உங்ககிட்ட சொல்லாம தவசி மாமா கிட்ட சொல்லிட்டேன்னு தானே என் மேல கோவமா இருக்கீங்க? உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு நான் யாருமா? நீங்கெல்லாம் வளர்ந்துட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை பற்றின முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லக்கூடாது, அதுவும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு மாப்பிள்ளை பிடிச்ச என்ன பிடிக்காட்டி என்ன, உனக்கும் கல்யாணம் நடக்கணும், அதானே முக்கியம். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் உள்ள போய் அம்மா கிட்ட இந்த கல்யாணம் வேண்டாம். வேற எப்படிமா பேச சொல்ற? சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேட்ப, இல்ல அண்ணாமலையை கேட்ப? உன் ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து புக்ஸ், நீ என்ன கோர்ஸ் படிக்கணும், எந்த காலேஜ்ல சேரணும், அந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் இந்த அன்பர் தேவைப்பட்டான். ஆனா உன் வாழ்க்கையை பத்தி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான முடிவு, அதை என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணல. தவசி சார் கிட்ட போய் சொல்லியிருக்கேன். நீ அவர்கிட்ட போய் சொல்லுறது தப்புன்னு சொல்லல, என்கிட்ட சொல்லிருக்கல. இல்ல அண்ணா. எத்தனை தடவை நான் உன்னை கேட்டிருப்பேன், இந்த பாருமா ஜீவா, அந்த பையன் யாரு, அவன் அட்ரஸ் கூட நான் போய் பார்த்து பேசி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு தான்மா சொன்னேன். இல்ல, இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க மாட்டேன்னு என் மேல உனக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்துருச்சா? இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் எத்தனை தடவை சொன்னேன் அம்மா கிட்டயும் அன்வர் அங்கிள் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடலான்னு. ஆனா திவாகர் தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திடுவாங்கன்னு. அதனால நான் அன்வர் அங்கிள் கிட்டயாவது சொல்லலான்னு சொன்னேன். கேக்கல. அதான் தவசி மாமா கிட்ட போய், அன்வர் அங்கிள், நீங்க வருத்தப்படுறதுக்கு காரணமே அந்த திவாகர் தான். ஏன் தான் காதலிச்சோமோன்னு இருக்கு. சரி சரி விடு, கல்யாணம் நடக்க போதில்ல, ஐம் ஓகே. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலைங்கிற வருத்தம் எனக்கு இருக்கும். பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருக்கல. இப்ப இந்த ஸ்வீட் தானே சாப்பிடணும். நல்லா இருக்கு. இன்னொரு ஸ்வீட் தரியா? இந்த ஸ்வீட்டுக்கு காரணமா இருக்கிற அந்த ஸ்வீட் ராஸ்கல் எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும். என் விஷயம் தானே, நான் பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லா ரிப்போர்ட்ஸும் பாசிட்டிவா இருக்கு. உனக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்குமா? தேங்க்ஸ் டாக்டர். இது உனக்கு ரெண்டாவது குழந்தை இல்ல? ஆமா டாக்டர். எப்படி இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா? பண்ணிக்கிறியாமா? அப்படி ஏதாவது பண்ண இவங்க உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அப்ப நீங்க பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள யார் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுல ஒன்றும் ப்ராப்ளம் வராது. சௌந்தர்யா, ஏன் சோகமா உட்காந்துட்டு இருக்க? சந்தோஷமா இருமா.
என்ன இந்த குழந்தை பிறக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன வேண்டாமா? வேணும். அப்புறம் ஏன் சோகமா இருக்க? சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டு இரு. இப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், சரியா? இதுல எழுதி இருக்கிற மாத்திரை எல்லாம் வேலைக்கு கொடுங்க. மந்த்லி ஒன்ஸ் செக்கப்புக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் உங்க வீடு மாடியில தானே இருக்கு? ஆமாங்க. அடிக்கடி ஏறி இறங்க வேண்டாம். சரிங்க. ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க வேணா லீவ் போட்டு உங்க ஒய்ஃபை பாத்துக்கோங்களேன். சரி. அப்படி இல்லைன்னா ஊர்ல இருந்து யாராவது கூட்டிட்டு வாங்க. பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்க ஒய்ஃபை கொஞ்சம் உதவியா இருக்கும், சரியா? சரி டாக்டர். பாப்பா, உன் பேர் என்ன? சுமதி. நல்லா படிப்பியா? சாக்லேட் உனக்கு பிடிக்குமா? இந்தா. டாக்டர் தேங்க்ஸ் சொல்லு. தேங்க்ஸ். டேய், ஃப்ரிட்ஜில் இருக்கிறத எடுத்து குடிக்காத, சளி கிளி பிடிச்சு போகுது. தள்ளு. சுமதி, கீழே போய் விளையாடு போ. டேய், எதுக்குடி அழுதுட்டு இருக்க? அட ஏன் அழுதுட்டு இருக்க? நமக்கு இந்த குழந்தை வேண்டாம் மாமா. அட ஏன்? கள்ளச்சில்லாம் மாமா. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி முடிச்சிருக்கா? நமக்கு என்ன 10 குழந்தையா இருக்கு, ஒரு குழந்தை தாண்டி இருக்கு. அடுத்து ஆனா பொண்ணான்னு பார்த்துட்டு அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? இல்ல மாமா. என்ன லொல்ல மாமா? ஏய், இப்ப அழுகாம பதில் சொல்லுடி. என்ன? நான் அழகாவே இல்ல, அசிங்கமா இருக்கேன், குள்ளமா வேற இருக்கேன், பூல மூக்கு வேற, புடிச்சு வச்ச மாதிரி இருக்கேன். ஆனா அந்த தமிழரசி பாக்குறதுக்கு அம்சமா அழகா வேற இருக்கா, நல்லா இங்கிலீஷ்லாம் பேசுறா. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க எங்களை விட்டுட்டு அவகிட்ட தான் போறீங்க. சுமதியாவது நான் 4 பேர் வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சாவது காப்பாத்துவேன். ஆனா வயித்துல இருக்க குழந்தை வெளியில வந்தா என்னால அதையும் காப்பாத்த முடியாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அம்மா. இங்க வாடா தங்கம். டேய், இங்க பார். நான் இது நாள் வரைக்கும் அப்படி இப்படி இருந்தது உண்மைதாண்டி. அவளுக்கு எனக்கு எந்தவித தொடர்பு இல்லைன்னு உங்ககிட்ட நான் பொய் சொல்ல விரும்பல. ஆனா இப்ப சொல்றேன்டி, இனிமே அவளுக்கு எனக்கு எந்தவித தொடர்பு இருக்காது. என்ன நம்புடி. சௌந்தர்யா, நான் அவளை விட்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ என் காலை சுத்தின பாம்பா என்னையே சுத்திட்டு இருக்கா. ஒண்ணு பண்றேன், ஒரு 10-15 நாளைக்கு ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுல உங்க கூட இருக்க, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன அதுக்கு மீறி தமிழ் இங்க வந்தான்னு வச்சுக்குவேன். நீ சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம ஊருக்கு போயிடலாம். வேலை வேணா நான் ரிசைன் பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப சொல்றேன்டி, உண்மையாவே சொல்றேன்டி, இனிமே அவளுக்கு எனக்கு எந்த வித தொடர்பு இருக்காது. சௌந்தர்யா, ஏய் என்ன பாரேன். இத பார், என் தங்க சத்தியமா சொல்றேன், இனிமே அவளுக்கு எனக்கு எந்த தொடர்பு இருக்காது. என்ன நம்பு தங்கம். அம்மா வளவு வேண்டான்னு சொல்றா. அம்மா அழ வேண்டாமா? இங்க பார், நம்ம தங்கம் சொல்லுது பார். டேய், நான் யாருக்காகடா இருக்கேன்? உங்க 2 பேருக்காக தானே. உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துருப்பனா? அவசரப்பட்டு குழந்தையை கலைச்சிருவேன், குழந்தை வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லாத.
என்ன? மேடம் வாங்க மிஸ்டர் அன்புதுரை. கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா, ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சு மேடம். கொடுத்தாச்சா? இன்னைக்கு தானே தேதி 5. இல்லை மேடம், எப்போ 5ஆம் தேதி தான் கொடுக்குறது. நீங்கள் தான் நேற்றே எல்லாரும் கொடுக்க சொன்னீங்க. அதனால் நேற்றே எல்லாரும் கொடுத்தாச்சு மேடம். ஓஹோ, நான் தான் சொன்னேன். ஆமாம் மேடம். சரி, அப்புறம் உங்க முதலாளியை போய் பார்க்கல? யார் மேடம்? அதான் சாத்தப்பன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, போய் பார்க்கல? இல்லை மேடம், இப்போ நீங்கள் தான் எனக்கு முதலாளி. நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போய் பார்த்து வரேன் மேடம். உங்கள் சின்சியரிட்டியை பார்த்தா பாராட்ட வேண்டியதுதான். சரி, வழக்கமாக என்ன ஒருத்தர் இங்கே பார்க்க வருவார்ல? யார் மேடம்? சந்தான சாரா? ஆமாம், அவர் தான். எப்பயாவது வந்தாரா? இல்லை மேடம், வரல மேடம். நான் எங்கேயாவது வெளியே போயிருக்கும்போது வந்தாரா? இல்லை மேடம், அவர் ஒரு வாரமாகவே இங்கே வரல மேடம். ஃபோன் ஏதாவது? இல்லை மேடம், ஃபோன் எதுவும் பண்ணலை. நீங்கள் எதுக்கும் ரிசப்ஷனில் போய் கேளுங்க. இல்லை மேடம், நான் ஏற்கனவே ரிசப்ஷனில் சொல்லி வச்சுருக்கேன் மேடம். சந்தான சார்ட்டேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா உடனே மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஆஹா, இல்லை, ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வாங்கல ரிசப்ஷன். இல்லை மேடம், அவங்கக்கிட்ட மேடம் இல்லைன்னா எங்கிட்டையாவது இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் மேடம். ஒரு வாரமாக அவர் வரல மேடம். உங்கள் கோவத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் மேடம். ஏன், நான் என்ன அவ்வளோ கோவமாப்படுவேன்? ஆமாம் மேடம். சரி, நீங்கள் போங்க. ஓகே மேடம். அவதான் அது போன் இல்ல மனுஷன சண்டே அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க கூட விட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் போத்துண்டு செஞ்சுட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு வேலை பார்த்தே மனுஷன் சட்டை கூட போட முடியாம அலைஞ்சிட்டு இருக்கீங்க. யார் அது? நான் தான் தமிழரசி பேசுறேன். ஐயோ ஐயோ, தங்கச்சி நீயா? நீ என்ன மறந்துட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஞாபகம் இருக்கு தெரியுமா? வளராத. உன்கிட்ட வேற விஷயமா பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? சாயந்தரம் 5 மணிக்கு லாட்ஜுக்கு வா. ஐயோ, மறுபடியும் மீட்டிங்கா? தங்கச்சி, மீட்டிங்னாவே வர எனக்கு அலர்ஜியா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ண, செல்லுல கான்ஃபரன்ஸ் போட்டு என்ன விஷயம்னு பேசிக்குவோம். என் செல்லு பத்தி தெரியுமா உனக்கு? இந்த பாரு, முக்கியமான விஷயமா பேசணும். வா சொல்றேன். சரி வர்றேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு வர்றேன். மீட்டர் கட் பண்ணிரு. என்ன சரியா? இந்த தினத்தந்தி காலமாடி எது கூப்பிடுது? போவோம். மேட்ரு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ 2 மசாலா தோசை சாப்பிட்டு வந்து சேருவோம்.
என்ன 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 நான் ஃபோன் பண்ணா கட் பண்ணுவீங்களா? பேச மாட்டீங்களா? இல்ல சௌந்தர்யாக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை. எனக்கும் தான் உடம்பு சரியில்லை. சரி, அவளுக்கு உடம்பு சரியில்லை, என்ன பார்க்க வரல. நான் ஃபோன் பண்ணா ஏன் கட் பண்றீங்க? என் ஃபேஸ் என்ன ஃபோன்ல வரப்போதா? அவ படுத்த படுக்கையா இருந்தா அதான் அவ பக்கத்துலயே இருந்து. நானும் படுத்த படுக்கையா தான் இருக்கேன். உங்களுக்காக எங்க அண்ணன், அம்மா, குடும்பம் எல்லாரையும் விட்டுட்டு நீங்களே கெதின்னு நான் போய் லாட்ஜ்ல இருக்கேன்ல. போற வரவெல்லாம் என்ன பார்த்தா என்ன நினைப்பான்? வண்டியில ஏறுங்க போலாம். சௌந்தர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். வண்டியில ஏறுங்க போலாம். ஐயோ, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நீ இப்ப போ, நாளைக்கு வந்து பாக்குறேன். என்னையும் தான் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நான் எப்படி பார்த்தா நான் தான் உங்க பொண்டாட்டி. முதல்ல என்ன கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறம் உங்க ரெண்டாவது பொண்டாட்டி கூட்டிட்டு போங்க. வாங்க. அம்மா எனக்கு பாப்கார்ன் வாங்கி தர. அதெல்லாம் வாங்கி தரேன். தியேட்டர்ல வந்து அமக்கலாம் பண்ணாம இரு. அம்மா சினிமாக்கு போலியா? அம்மா சினிமாக்கு போலியாம்மா? அட போவே, நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, உள்ளேயே உட்காரேன். இந்த கதவு மூடுனா நான் அந்த வழியா போக முடியாதா? தமிழ், சரி போ, நான் அரை மணி நேரத்துல வர்றேன். போ. இல்ல இப்ப வாங்க. ஆட அரை மணி நேரத்துல வர்றேங்கறனால நோய் நான் பேசிட்டு நம்ப மாட்டேன். கண்டிப்பா வருவீங்களா இல்லையா? வந்து தொலைற போ. யோ வண்டி, ஐயோ போ. ஐயோ, என் பொண்டாட்டி பாத்துட்டு போயிட்டா. போ. ஆட போயா. போ போ. வண்டி என்னடி சௌந்தர்யா, இன்னும் படத்துக்கு போலியா? டைட்டிலுக்கு முன்னாடியே படம் வந்துருதான். சீக்கிரம் போய் பாருங்க. உங்க ஆத்துக்கார் வர, சீக்கிரம் போடி. என்ன தங்கா? சௌந்தர்யா, சினிமாவுக்கு நாளைக்கு போய்க்கலாம். கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வந்தாங்க. கமிஷனர் நான் உடனடியே பார்க்கணுமாமா. இந்த பெரியமேடு அங்க ஒரு ரவுடி சுட்டுக்குள்ள போறாங்களாமா. அதான் அந்த ஏரியாவுக்கு போய் நான் பாதுகாப்பு கொடுக்கணும். நான் போயிட்டு வர்றேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? சினிமா என்ன ஓடியா உயர போகுது. நாளைக்கு பார்த்துக்கலாம். உன் புருஷன் ஏசியா வேண்டாமா? ஏசியானா உனக்கு தானே வருமே. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். தங்கா, இங்கே வந்துடுறேன். தங்கச்சி, எங்க ஊர்ல எல்லாம் பஞ்சாயத்து பண்றவங்களுக்கு கரியஞ்சோறு போடுவாங்க. இங்க வெஜிடேரியன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். டேய், எதுக்கு இப்ப வர சொன்னேன்? நம்ம விஷயமா பேசுறதுக்கு. வாங்க மாப்ள. நம்ம விஷயம் பேசுறதுக்கு இந்த ஆள் எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்காரு? முதல்ல இந்த ஆளை போக சொல்லு. நீங்க உள்ள போங்க. முதல்ல இந்த ஆளை போக சொல்லு. நீங்க முதல்ல உள்ள போங்க. முதல்ல போக சொல்லுங்கற. நீங்க உள்ள போறீங்களா இல்லையா? போங்க மாப்ள. நாட்டாம இல்லாம எப்படி பஞ்சாயத்து? தீர்ப்பை மாத்தி எழுதுற. நீங்க உள்ள வரீங்களா? தங்கச்சி, இன்னொரு தோசை இருக்கு, சாப்பிட்டு உள்ள வர போறீங்களா இல்லையா? சரி, தங்கச்சி வாழ்க்கையை விட ஒரு தோசை எனக்கு முக்கியம். போகும்போது பார்சல் பண்ணிக்கிறேன். சரி, பஞ்சாயத்து ஆரம்பிப்போமா? ஐயா, இவரு ஏப்பமே விட மாட்டாரு. அப்புறம் இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? பஞ்சாயத்து ஆரம்பிப்போம். புரியுது. அந்த காஞ்சி தோசை வாங்கி போட்டதே பஞ்சாயத்து பண்றதுக்கு தானே. ஏப்ப தம்பி சந்தானம், நீ 10-15 நாளா தங்கச்சியை பார்க்கவே வரலையாமே. இது உனக்கே நல்லா இருக்கா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? எதுக்கு அவரை வாய மூட சொல்றீங்க? எனக்குன்னு கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. என் கூட பிறக்கலனாலும் என் விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியும். தமிழ், நம்ம விஷயத்தை இந்த கோமதி முன்னாடி பேசி இன்னும் நீ கேவலப்படுத்திக்காத. அசிங்கமா இல்ல? இதே கேள்வியை நான் உங்ககிட்ட 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? நான் இன்னொருத்தரோட மனைவி, உங்ககிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுறேன், நீங்க தான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு புருஷன் இல்ல, புள்ள குட்டி இல்ல, உனக்கு சின்ன வயசு தானே, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல. என்ன நீங்க தானே சுத்தி சுத்தி வந்தீங்க. என் மேல வச்சிருக்கிற அன்பும் பாசமும் உண்மையானதுன்னு நினைச்சு தானே என் வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப நான் அப்படியே கை விட்டுட்டு போனேன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? ஆமா, இப்பவும் சொல்றேன், உண்மையில அன்பா தான் இருக்கேன், பாசமா தான் இருக்கேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, நான் என்ன பண்றது? உங்க பொண்டாட்டி எப்படி வந்தா சொல்லுங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுதுகிட்டு நின்னீங்க, ஞாபகம் இருக்கா? என் வீட்டுல ஒரு பொண்ணு பாத்துருக்காங்க, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா எங்க அப்பா செத்தே போயிடுவான்னு அழுதிங்கல்ல. அதனால தானே நான் சரின்னு சொன்னேன். இப்ப நான் அப்படியே கை கழுவி விட்டுட்டு போயிடலான்னா என்ன அர்த்தம்? கேளுங்க அண்ணே.
கேக்குறேன். ஏப்பா தம்பி சந்தானம், தங்கச்சி கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாரு, நியாயமா பார்த்தா என் தங்கச்சி தான் உனக்கு முத பொண்டாட்டி. அந்த குள்ள கத்திரிக்கா இருக்கே, அவ உனக்கு ரெண்டாவது பொண்டாட்டி. வேணும்னா அவ பாட்டின்னு வச்சுக்கோ. இது மாதிரி என் பொண்டாட்டி குள்ள கத்திரிக்கா அப்படி இப்படி அசிங்கமா பேசுறேன். மாவன இந்த இடத்துல ஒரு கொலைய விழுமாமா. தங்கச்சி பாத்தியா பாத்தியா பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு. அப்ப என் தங்கச்சி என்ன இழுச்சு வாச்சியா? ஆமா, என்ன கொலை பண்ணிருவேங்கிற பெரிய சண்டிரா நீ? கேட்டா முழிக்கிற. நாள மதுரை மண்ணை சேர்ந்தவன் தெரியுமா? வீரர் குளமடா நானல்ல. சரி, அந்த பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்குவோம். இப்ப என் தங்கச்சிக்கு என்ன பதில் சொல்ல போற? இங்க பாரு, நீதான் நல்ல சிவத்தை கொன்னேன்னு ஊரே பேசுச்சு. நான் பேசல, ஊர் பேசுச்சு. ஆனா என் தங்கச்சி அதை நம்பிச்சா? உன் மேல பாசமும் அன்பு வச்சுதானே அது இத்தனை நாளும் கூட பழகிட்டு இருந்தது. இப்படி கைகளி விட்டு போன என்ன பார்த்தோம்? என் தங்கச்சி என்ன வாழ இல்லையா தின்னு ஒண்ணு தூக்கி எறிஞ்சிட்டு போறதுக்கு? டூ பேட். என் தங்கச்சியுடைய பாலிசி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கண்ணு போனாலும் அடுத்தவனை ரெண்டு கண்ணி குத்தி விட்டுட்டு போயிடும். இங்க பாரு, நீ இப்படியே நின்னுகிட்டு பதில் சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கா, என் தங்கச்சி போய் மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறா. அப்புறம் உள்ள உட்காந்து கழுதிங்கணும். பரவாயில்லையா? என்ன தமிழ், நான் சொல்றது சரிதானே? ஆமா, உங்க வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்து உண்ணாவிரதம் இருப்பேன். உங்க பொண்டாட்டியை வெளியே கூப்பிட்டு பேசுவேன். ராத்திரி குடிச்சிட்டு என்கிட்ட அவளை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லுவேன். அவ தூக்கு மாட்டிட்டு சாவற அளவுக்கு நான் பண்ணுவேன். தம்பி, இதெல்லாம் மகளிர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம். கலியுரண்டியா கல்யாணமானு யோசிச்சு முடிவெடு. சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும் சொல்லு. வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். அந்த ஐடியாவே என்கிட்ட கேளு. அதுக்கு தானே நான் உட்கார்ந்துருக்கேன். தம்பி சந்தானம், நீ என்ன பண்ற? சிட்டிக்குள்ள ஒரு நல்ல வீட வாடகை கேடு. வாஸ்து சாஸ்திரப்படி பாலை காய்ச்சி விட்டு தங்கச்சி கூட்டி கொண்டு வச்சு குடித்தனம் பண்ணு. போ. எதுக்கு வாழ்க்கை இடியாப்ப சிக்கல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆமா, நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். அட்வான்ஸ் வாடகை எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். டெய்லி நீங்க என்ன வந்து பார்த்தா போதும். எனக்கு மட்டும் நீங்க புருஷனா இருந்தா போதும். ஐயோ தம்பி ராஜா, உனக்கு இதை விட வேற வசதி என்னடா பண்ணி கொடுக்கணும்? இவ்வளவு பெரிய மெட்ராஸ் சிட்டில அட்வான்ஸையும் கொடுத்து வீட்டு வாடகையும் கொடுத்து உப்பு மிளகா புளியும் நான் பாத்துக்கிறேன். நீ டெய்லி வந்துட்டு போனா போதும்னு சொல்ற மகராசி கிடைப்பாளா? டேய் சந்தானம், இந்த மாதிரி ஒரு வீடு கிடைக்காம தாண்டா நாங்கெல்லாம் அல்லாடிட்டு கிடக்குறோம். டேய், ஏண்டா இப்படி நல்ல அதிர்ஷ்டம் வரும்போது அல்பத்தனமா நடந்துக்கிற? ஒத்துக்கோ. வந்து தொலைறேன். ஆனா ஒண்ணு, இனிமே இந்த கோமதி நம்ம விஷயத்துல தலையிடக்கூடாது. இது அப்படின்னா உங்க கூட வருவேன், இல்லன்னா நான் வரமாட்டேன் சொல்லிட்டேன். என்னையாது நாட்டாம பண்ணிட்டு போறவன்? தங்கச்சி என்ன ரொம்ப யோசிக்கிற? இப்ப இவன் சொல்லிட்டு போறது எல்லாம் கேட்டு நீ என்ன ஒதுக்கி மட்டும் வச்சிடாத. இப்ப போனவன் நாளைக்கு மனசு மாறி வந்து உன்னை கொஞ்சம் நான் வச்சுக்கா. அப்புறம் காலம் புற நீ வப்பாட்டியா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவேன். வேண்டாண்டா, உனக்கு குரல் கொடுக்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். சரியா? இங்க பாரு, என்னையில இருந்து தங்கச்சி தமிழரசிக்கு நான் தான் காவல். போதும், போய் ஒரு நல்ல வீடா பாரு. பணம் இல்ல, அட்வான்ஸ் கேட்டேன். மண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்காதுல, கேட்ட தரைய கிளம்பிட்டார்ல. இந்த அப்படி எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குது, வேலையா போச்சு. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் பழைய ஷூவே போட்டுட்டு இருக்கீங்க. புது ஷூ வாங்கிக்கோங்களேன். உங்களுக்கு செலவு பண்ணிக்கிறது கூட ஏங்க இப்படி கணக்கு பாக்குறீங்க? சரியான கணக்கு பிள்ளையா இருக்கீங்க. சண்முகம், கதவு தரங்க போங்க. சரிம்மா. குழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? அப்பவே போயிட்டாங்களே. சிவா? அவனும் போயிட்டான். இது யாரோட ஷூ? சிவாக்கு காலில் அடிபட்டிருக்கு, அதனால தான் ஷூ போட்டு போல. என்னங்க ஏங்க உடம்பு சரியில்லையா? ஏங்க ஆஃபீஸ் போல? நான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்களேன். உடம்பு சரியில்லையா? என்னங்க ஐயோ இருங்க. என்னங்க சிவாக்கு ஜுரங்க. ஹோம்ஒர்க் வேற பண்ணலையா, அதான் வீட்டிலே இருந்துட்டான். உங்ககிட்ட சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு பயந்துகிட்டே இருந்துட்டான். உங்களை பார்த்தா பயப்படுறாங்க, அடிச்சிடாதீங்க அவனை. ஸ்கூலுக்கு போகாம
அவன் என்னை ஏமாத்தல, அவனையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நான் சொல்கிறது தப்பாக இருக்கும். ஒரு 5-6 வருஷம் கழித்து அவன் பண்ணுற தப்பு அவனுக்கே புரியும். அப்போது அதுக்காக வருத்தப்படுவான். யாருமே சமயத்தில் துணைக்கு வர மாட்டாங்க. அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளா வருவாங்க, என்ன நம்புங்க. பிறக்கிற எல்லா குழந்தையுமே நல்ல குழந்தைங்க தான். அவன் நல்லவனா வளர்றதும் தவறான வழியில் போகிறதும் பெத்த தாய் கையில் இருக்கு. தாய் சரியில்லாமல் செல்லம் கொடுத்து அவன் பண்ணுற தப்புக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தா அவன் கட்டடைஞ்சு போயிடுவான். அப்படிப்பட்ட காரியத்தை தான் நீ பண்ணிட்டு இருக்க. சிவாவோட எதிர்காலம் உன் கையில் தான் இருக்கு. புண்ணு சின்னதாக இருக்கும்போதே மருந்து போட்டால் அது சீக்கிரம் ஆறிடும். கவனிக்காமல் விட்டு புறையோடிச்சுன்னா கேன்சராக மாறிடும். அப்புறம் கேன்சர் தான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? உன்னால நான் எவ்வளவு திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. ஆமா, நீ வீட்ல இருக்கேன்னு சித்திக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணி சொன்னியா? பின் அவ எப்படி ஃபோன் பண்றா? எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, பேசு. எங்கடா வெளியே போற? இங்கே நின்னு பேசு. சொல்லுங்க சித்தி. சிவா, அம்மா போயிட்டாங்களா? என்னடா பக்கத்துல இருக்காங்களா? என்னடா ஊன்ற சத்தமா பேசு. சொல்லுங்க சித்தி. சிவா, சித்திக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது. அன்னைக்கு நீ அப்பாவுக்கு தெரியாமல் அவர் பீரோலேருந்து எனக்கு பணம் எடுத்து கொடுத்தல்ல, அதே மாதிரி இப்போ கொஞ்சம் எடுத்து கொடுறா. ஐயோ வேணாம் சித்தி, பயமா இருக்கு. என்னடா பயமா இருக்கு? இல்லைம்மா, அப்பாவுக்கு தெரியாம ஃபோன் பண்றதுக்கு பயமா இருக்குன்னு. சரி சரி பேசு. சித்தி, அப்பா எங்கடா? ஆஃபீஸ் போயிருக்காங்க. சிவா, இது பாரு, உங்க அப்பா குளிக்கும் போதோ இல்லை பேப்பர் படிக்கும் போதோ அந்த பீரோ கதவு திறந்திருக்கிற நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுத்துரு, சரியா? வேணாம் சித்தி. என்னடா சிவா, உங்க அப்பா பணம் கொடுத்தா நான் இதெல்லாம் உன்கிட்ட கேட்க போறேனா? உன் சித்தி பணம் இல்லைன்னு உன்கிட்ட கேட்குறேனே, கஷ்டமா இல்லை உனக்கு? ட்ரை பண்றேன் சித்தி. ட்ரை பண்றேன்லாம் சொல்லாத. எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. நான் யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? ட்ரை பண்றேன் சித்தி. சிவா, நான் உன்னதான் நம்பியிருக்கேன். கண்டிப்பா எனக்கு பணம் வேணும்டா. ட்ரை பண்றேன்லாம் சொல்லாத. கண்டிப்பா நான் எடுத்து தரேன் சித்தி அப்படின்னு சொல்லு. சரி, பணம் கண்டிப்பா எடுத்து தருவல்ல? சரி, சித்தி போனை வச்சிடுறேன். என்னடா ட்ரை பண்றேன்னு சொன்ன? இல்லம்மா, அப்பா இல்லாத டயத்துல சித்திக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்றேன்னு சொன்னேன். வேற ஒன்றும் இல்லையே? சரி சரி போ, டிஃபன் எடுத்து வச்சிருக்க, போய் சாப்பிடு. ஹலோ, விசாலம் பேசுறேன். நான் சுபானுடைய கிளாஸ் டீச்சர் பேசுறேங்க. வணக்கம் மேடம். என்ன மேடம் திடீர்னு ஃபோன் பண்றீங்க? சுபானுக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு. ஐயோ, சுபானுக்கு அடிபட்டுருக்கு? என்ன மேடம் சொல்றீங்க? படிக்கட்டில் இறங்கும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. சரவணா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம். நீங்க கொஞ்சம் வரீங்களா? வேற ஒன்றும் ஆகலையே, பயமா இருக்குங்க. எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க? சின்னதா அடிபட்டிருக்கு, சரவணா ஹாஸ்பிட்டல். கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? வரேங்க. சுமாருக்கு என்ன சார் ஆச்சு? இன்டர்வெல்ல குழந்தைங்க வேகமா ஓடி வந்தது சார். ஒன்னோட ஒண்ணு இடிச்சுக்கிட்டு படிக்கட்டுல உருண்டு விழுந்து தலையில பலமா அடிபட்டுச்சு சார். உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அடிபட்டத்துல பிளட் அதிகமா லாஸ் ஆயிருக்கு சார். டாக்டர் சுவிச்சஸ் போட்டுட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல சார். அதுக்கு என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்க? சார் வாலண்டியர்ஸ் போட்டு நாங்க பார்க்கத்தான் சார் செஞ்சோம். இருந்தாலும் போய் மிஸ்டேக் ஆகி போச்சு. என்னத்தை பாத்தீங்க? குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. பழி விடுமா? என்ன சார் புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறாரு? இப்போ என்ன சார் தெரியல செய்யுது? சார். போமா, அந்த அம்மா வர சொல்லு. சுபானு
ஒண்ணும் இல்ல குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாதீங்க, ஒண்ணும் இல்ல. என்னங்க என் குழந்தைய பாருங்க, எவ்வளவு அடிபட்டிருக்கு, எவ்வளவு ரத்தம் போயிருக்கு பாருங்க. எனக்கு பயமா இருக்குங்க. கத்தக்கூடாது சொன்னாலும் டாக்டர், கத்தாதீங்க. எனக்கு ஒரே ஒரு பொம்பளை குழந்தை, அவளுக்கு ஒண்ணும் ஆக கூடாது. இப்படி அழுதீங்கன்னா அந்த குழந்தை பயந்துரும். அழக்கூடாது, சரியா? சொல்றேன்ல, அழாதீங்க. ஒண்ணும் இல்ல, ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு, அடி கொஞ்சம் பலமா இருக்கு, ப்ளீடிங் நிறைய ஆயிருக்கு. இவளுக்கு A1 நெகட்டிவ் குரூப் ரத்தம். நம்ம ஹாஸ்பிடல்ல இப்ப ஸ்டாக் இல்ல, பயப்படாதீங்க. டோனர்ஸ் லிஸ்ட் இருக்கு, நான் தரேன். நீங்க போய் டோனரை கூட்டிட்டு வந்தீங்கன்னா பிளட் ஏத்தினோம்னு வெச்சுக்கோங்க. she will be all right. எனக்கு ரத்தம் எல்லாம் குடுக்கணுமா? நான் அண்ணாமலை பாருங்க விசால், கஷ்டம் மேல கஷ்டம் குடுக்குறான். இத பாருங்க விசால், என் குழந்தைக்கு ஒண்ணு ஆக கூடாது. சொல்றேன் இல்ல, இல்ல டாக்டர், நான் சொல்றத கேளுங்க. முதல்ல நான் சொல்றத கேளுங்க. பிளட் ஏத்தினோம்னா 2 நாள்ல she will be all right. எழுந்திருச்சு ஓடி போவா ஸ்கூலுக்கு. குழந்தை நல்லா ஆயிடும். நோ சோ கத்தாதீங்க. உங்க பேரு தவசி. நீங்க கொஞ்சம் கூட வாங்க, டோனர்ஸ் லிஸ்ட் தரேன், கூட்டிட்டு வாங்க. என்னங்க தைரியமா பாருடா, தங்கச்சி பாருடா. குழந்தைக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சீரியஸா இருக்கு சார். மூட் அவுட்ல இருக்காரா இல்ல எப்படி இருக்கு? சார் தான் இருக்காரு. சண்முகம், நீ பாப்பாட்டு. சரி சார். சார் குழந்தைக்கு எப்படி இருக்கு? இருக்கு. நீங்க கார்ல தானே வந்தீங்க? ஆமா சார். இப்போ A1 நெகட்டிவ் தேவைப்படுது. இதுல 5 அட்ரஸ் இருக்கு. யாராவது கிடைச்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வேற யாராவது கிடைக்கணும் பாக்குறேன். ஹலோ, நான் விசாலம் பேசுறேங்க. டாக்டர் சொன்ன பிளட் என்னாச்சு? கிடைச்சுதா? 4 அட்ரஸ் கொடுத்துருந்தாங்கம்மா. 3 வீட்டுக்கு போனேன், அங்கே யாரும் இல்லை. 4வது அட்ரஸ்க்கு வந்து பார்த்தேன். அது நம்ம வேலையை விட்டு அனுப்பணும்ல ஷீலா, அவள் வீடு. எப்படி உள்ளே போகிறது? நான் போய் கூப்பிட்டா வருவாளா? ஒரே குழப்பமா இருக்குமா. ஏங்க யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கௌரவம் பார்க்காதீங்க. அவ கால்ல கையில விழுந்தாவது அவளை கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா நான் வந்து அவளை கெஞ்சி கேட்கிறேன். நமக்கு நம்ம குழந்தை தாங்க முக்கியம். யோசிக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. வச்சுட்டு சரி சரி. ஷீலா, வணக்கம். வணக்கம், வாங்க உள்ள வந்து பேசுங்க. பரவாயில்ல, எங்களுக்கு தெரியும் நீங்க வருவீங்கன்னு. அண்ணாமலை தானே அனுப்பி வச்சாங்க. சம்பந்தம் பேச வர சொல்லி அனுப்பியிருப்பாங்களே. எங்க மனசுல எதுவும் இல்லை, நீங்க உள்ள வந்து பேசுங்க, வாங்க. இல்லை, நான் கொஞ்சம் ஷீலாவை பார்க்கணும். ஓ, எங்க ஷீலாக்கு மறுபடியும் வேலை போட்டு கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம். ஷீலா, ஷீலா சீக்கிரமா வாடி. தவசி சார் வந்திருக்காரு, உன்னை பார்க்கணுமா? தவசி சார் வாங்க சார். வணக்கம். சௌக்கியமா இருக்கீங்களா? சார் எப்படி சம்பந்தம் பேச கூப்பிட வந்தீங்களா? என்னடி சாரை வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? இல்ல, நான் வந்த விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லுங்க. வாங்க சார். ஷீலா, என் பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. கொஞ்சம் ரத்தம் தேவைப்படுது. A1 நெகட்டிவ். ஹாஸ்பிட்டலில் 4 அட்ரஸ் கொடுத்தாங்க. அங்கெல்லாம் போய் பார்த்தேன், யாரும் கிடைக்கல. கடைசியில் உங்ககிட்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. வேலையை விட்டு அனுப்புறதுக்காக இந்த சமயத்தில் பழி வாங்கிடாத. என் பொண்ணு உயிரை உங்ககிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுமா. வாங்க சார். ஷீலா, ட்ரெஸ்ஸாவது மாத்திட்டு போடி. குழந்தைங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கு, நீ வேறம்மா. நன்றிம்மா.
வரேன் சார். வாங்க சார். என்ன உங்களுக்கு அறிவு இருக்கா? என்னடி? எதுக்கு அந்த ஆளோட அமுச்சு வச்சீங்க? பாத்தி மாத்தியாச்சு. இதை வச்சு நான் என்னென்ன வேலை பண்ண போறேன்னு அப்புறம் பாரு. ஹாய் சுபானு. இந்தாங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. பரவாயில்லடா. எதுக்குமா இதெல்லாம்? உனக்கு எதுக்கு வீண் செலவு? என் குழந்தைக்கு ரத்தம் கொடுத்து உயிரை காப்பாத்திருக்க. இனிமே நீ தான் அவளுக்கு தெய்வம். நீ பண்ண உதவிக்கு உனக்கு கோவில் கட்டி கும்பிடணும். நீ செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். என்னக்கா இந்த மாதிரி பேசுறீங்க? இதுல என்ன இருக்கு? சாரோட ஆபீஸ்ல 5 வருஷமா வேலை செஞ்சு அவர் கையால சம்பளம் வாங்கியிருக்கேன். இது கூட செய்யலாம் என்னக்கா? எவ்வளவு நல்லவளா இருக்க. இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தி. சரிக்கா. வணக்கம் சார். எப்பமா வந்த? இப்பதான் வந்து இத பாருங்க, ஷீலா பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. எதுக்குமா வீண் செலவெல்லாம் பண்ணிட்டு? குழந்தைக்கு தானே. உன்னை வேலையை விட்டு அனுப்புனேன், எவ்வளவோ அவமானப்படுத்தினேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்காம என் குழந்தை உசுரை காப்பாற்றிருக்கேன். அம்மா, எங்காவது வேலை கிடச்சிதா? இல்ல சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, 2 நாளில் வீட்டுக்கு வா, செலவு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன். ஐயோ பண்ணலாம் வேணாம் சார், எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தா போதும். 10 நாளில் தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். எதுக்குங்க? ஷீலா தான் இப்போ நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சுல, நம்ம கம்பெனிலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்களேன். அதெல்லாம் சரியா வராது. உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன். சரி. அக்கா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.